வீடியோவில் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் 2 சப்ஜெக்டில் எப்படி பாஸ் மார்க்ஸ் எடுக்கிறது டிப்ஸ் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கார்ப்பரேட் அக்கௌண்டிங் 2 சப்ஜெக்ட் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வரும்போது ஒவ்வொரு கிளாஸ்லேயும் அதிகமான அரியர்ஸ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்ப்பரேட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட். எல்லா அக்கௌண்ட்ஸையும் விட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கார்ப்பரேட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டை டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க, படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. ஓகேவா? பட் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கஷ்டமான சப்ஜெக்ட் கிடையாது. அண்ட் பாஸ் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி. எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்றத தான் நான் டிப்ஸாக சொல்ல போகிறேன். அந்த டிப்ஸை கண்டிப்பாக மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் 75க்கு கண்டிப்பாக 30 மார்க்ஸ் பாஸ் மார்க்ஸ் எடுத்துடலாம். மினிமம் 40 மார்க்ஸாவது எடுத்து நீங்கள் இந்த சப்ஜெக்டில் பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ என்னென்ன டிப்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு சிலபஸ். ஸோ சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷத்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு, இது வந்து நியூ சிலபஸ். போன வருஷத்து கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான் உங்களுக்கு நியூ சிலபஸ் படி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு முந்தின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணக்கூடாதா அப்படின்னா ரெஃபர் பண்ணலாம். பட் உங்களோட சிலபஸில் என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கோ அந்த கொஷின்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சிலபஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் 5 யூனிட்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த 5 யூனிட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ப்ராப்ளம் ஓரியன்ட் சாப்டர் தான். ஒரு யூனிட் கூட உங்களுக்கு தியரி சாப்டர் கிடையாது. ஓகே, ஸோ சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமால்கமேஷன் சாப்டர் இருக்குது, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சாப்டர் இருக்குது. செகண்ட் யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்கிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ், அடுத்த ஒரு யூனிட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸ், இன்னொன்று கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அண்ட் லாஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட், லிக்விடேஷன் அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஸோ மொத்தம் 5 யூனிட்ஸ் இருக்குது. எதுக்காக சிலபஸை தெரிஞ்சுட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் உங்களுக்கு பழைய சிலபஸை பேஸ் பண்ணி கொஷின் பேப்பர் எடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் கொஷின்ஸ் வரும். அப்படியே அவுட் ஆஃப் சிலபஸ் கொஷின் வந்ததுன்னா நீங்கள் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு மார்க் கிடச்சிரும். நீங்கள் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் கிடையாது, எந்த சப்ஜெக்ட் படித்தாலுமே ஃபஸ்ட்டு சிலபஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஓகே, அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ எந்த அக்கௌண்ட் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, எல்லா அக்கௌண்ட் சப்ஜெக்ட்லேயுமே என்னோடய ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸை படிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிடுவேன். ஓகேவா? ஸோ 2 மார்க் கொஷின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் நீங்கள் 10 கொஷின் அட்டன் பண்ணால் 2 மார்க் கிடச்சிடும். இதுலேயே 30 மார்க்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும். ஓகே, நாங்கள்லாம் பேப்பர் வேல்யூஷனில் ஒரு சிலரோட ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பர் பார்த்துருக்கோம். அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸே நிறைய போட தெரியல அப்படின்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த 10 2 மார்க் கொஷினை நல்லா அட்டன் பண்ணும்போது அதுலேயே என்ன பண்ணிடுவாங்க, 20 மார்க் வாங்கிடுவாங்க. அப்போ மற்ற கொஷின்ஸ் அட்டன் பண்ணும்போது அதுக்கு ஸ்டெப் மார்க்ஸ் போட்டாலும் இல்லை அட்டன் பண்ணதுக்குரிய மார்க்ஸ் போடும்போது உங்களுக்கு என்ன கிடச்சிடும், பாஸ் மார்க் கிடச்சிடும் இல்லையா? எதுக்காக 2 மார்க் கொஷினில் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்கிறேன் அப்படின்றது இதுக்காக தான். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே உங்களுக்கு 5 யூனிட்ஸ் தான். இது வந்து உங்களுக்கு தியரி சப்ஜெக்ட் கிடையாது, ப்ராப்ளம் சப்ஜெக்ட் அப்படின்னும் போது நீங்கள் ப்ரீவியஸ் 5 இயர் கொஷினில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லேயும் மினிமம் 10 கொஷின் ஆன்சர் தான் 2 மார்க் இருக்கும். ரிப்பீட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா 10 கொஷின் ஆன்சருக்கு மேலே போகாது. ஸோ மொத்தமே நீங்கள் படிக்க வேண்டிய கொஷின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஷின் ஆன்சர் தான். இன்றைக்கி இருந்து ஒரு 10 நாள்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டெய்லி 5 கொஷின் ஆன்சர் 2 மார்க் கொஷின் ஆன்சர் படித்தாலும் சரி, ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும், 20 மார்க்ஸ் வாங்கிட முடியும். ஓகேவா? அண்டு 2 மார்க்ஸ் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 4 லைன் 5 லைன்லாம் ஆன்சர் கொடுக்க தேவையில்லை. கரெக்டான ஆன்சர் ஒரு லைன் ஆன்சர் கொடுத்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதனால் கம்பல்சரி 2 மார்க் கொஷின் ஆன்சர்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு போங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நான் பழைய வீடியோஸ்லலாம் இந்த 2 மார்க் கொஷின் ஆன்சர்ஸ்க்கு வீடியோ போட்டிருக்கேன். அதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்க மாட்டேன் உங்களுக்கு, ஆனால் தனித்தனியாக ஒவ்வொரு சாப்டருக்கும் போட்டிருக்கேன். பேங்கிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ், அமால்கமேஷன் சாப்டர், லிக்விடேஷன் சாப்டர் அப்படின்னு தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். வீடியோக்கான லிங்க்கெல்லாம் பார்த்தீங்க உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா என்னோடய சேனலில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கார்ப்பரேட் அக்கௌண்டிங் 2 அப்படின்னு பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் 2 மார்க் கொஷின் ஆன்சர்ஸ்க்கான வீடியோ நான் என்ன பண்ணியிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு போனாலே மினிமம் நீங்கள் 40 மார்க்ஸ் எடுத்துட முடியும். ஓகே, ஸோ இதில் 2 மார்க் கொஷின் ஆன்சர்ஸ்க்கான வீடியோ இருக்குது. ஒரு சாப்டருக்கு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். மற்ற சாப்டருக்கும் முடிஞ்ச அளவு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன்.
ஸோ 2 மார்க் கொஷின் ஆன்சர்ஸ் எது எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு வேளை உங்களுக்கு எடுக்க தெரியல, எனக்கு வந்து 2 மார்க் கொஷின் தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டால் நான் கண்டிப்பாக லிங்க் என்ன பண்ணுவேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுப்பேன். ஓகே, அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லா கொஷின் ஆன்சர்ஸையும் அட்டன் பண்ணிட்டு வரமாட்டாங்க. தெரியல அப்படின்றதுக்காக விட்டுட்டு வந்துடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த தப்பு மட்டும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் ஏல மொத்தம் நீங்கள் என்ன பண்ணணும்னா 10 கொஷின் ஆன்சர் அட்டன் பண்ணணும் 2 மார்க்கில் இல்லையா? ஸோ 10 கொஷின் ஆன்சர்னால் கம்பல்சரி 10 கொஷின் ஆன்சர் அட்டன் பண்ணுங்கள். செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கொஷின் ஆன்சர் அட்டன் பண்ணணும்னா கம்பல்சரி 5 கொஷின் ஆன்சர் அட்டன் பண்ணிவிடுங்க. சி செக்ஷனில் 3 கொஷின் ஆன்சர். ஓகேவா? ஸோ எத்தனை கொஷின் ஆன்சர் அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் தெரியலைனாலும் அட்டன் பண்ணிவிட்டு வாங்க. அது எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்றதும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் சொல்கிறேன். ஓகே, அதாவது ஆன்சர் தெரியாமல் நீங்கள் எதையாவது எழுதிட்டு வாங்கன்னெலாம் சொல்லலை. இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் என்ன பண்ண முடியும், எல்லா கொஷின் ஆன்சர்ஸையும் அட்டன் பண்ணிட்டு வர முடியும். ஒருவேளை 2 மார்க் கொஷின் ஆன்சர்ஸ் நீங்கள் ஒரு சில கொஷினுக்கு ஆன்சர் தெரியலனா கூட அந்த கொஷினோட இது வந்து நீங்கள் ப்ராப்ளம்ஸாக போட்டிருப்பீங்க. அந்த அடிப்படையில் கூட நீங்கள் ஆன்சர்ஸை வந்து எழுதிட்டு வரலாமே தவிர விட்டுட்டு வரக்கூடாது. இன்னொரு ரீசன் இருக்குது ஏன் எல்லா கொஷின் ஆன்சரையும் அட்டன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறேன்னு. நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து பேப்பர் வேல்யூவேஷனில் மொத்தம் 25 மார்க்ஸ் கிடச்சிருச்சு, இல்லை 23 மார்க்ஸ் கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு 7 மார்க் உங்களோட பேப்பருக்கு பாஸ் பண்ணுறதுக்கு தேவை. அப்போ நீங்கள் ஏதாவது கொஷின் ஆன்சரை அட்டன் பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு அட்டன் பண்ணதுக்கான மார்க் கொடுக்கணும் இல்லையா? அப்படி கொடுத்தா கூட அந்த 7 மார்க் உங்களுக்கு கிடச்சிரும், நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் விட்டுட்டு வரும்போது அந்த 7 மார்க் போடுறதுக்கு உங்களோட ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் எதுவுமே எழுதாமல் விட்டுட்டு வந்தால் கண்டிப்பாக அந்த 23 மார்க்குக்கு மேலே கொடுக்க முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஆன்சர் தெரியுதோ தெரியலையோ நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி எல்லா கொஷின் ஆன்சர்ஸையும் அட்டன் பண்ணிட்டு வாங்க. சப்ஜெக்ட் ரிலேட்டடாக எழுதிட்டு வாங்க. இது இந்த சப்ஜெக்ட்டுக்கு கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இது ஒரு முக்கியமான டிப்ஸ். ஓகேவா? ஸோ எல்லா கொஷின் ஆன்சர்ஸையும் அட்டன் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து மார்க் இல்லைன்னா கூட போடுறதுக்கு நீங்கள் அட்டன் பண்ணதுக்குன்னு சில டைம்ஸ் மார்க் கொடுப்பாங்க, அப்போ நீங்கள் பாஸ் பண்ணிட முடியும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ். ஸோ ப்ரீவியஸ் 5 இயர் கொஷின் பேப்பர்ஸ், மினிமம் 5 இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்சரை வந்து ரிவைஸ் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? இல்லை அந்த ப்ரீவியஸ் 5 இயர் கொஷின் பேப்பர்ஸில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த கொஷின்ஸை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் அடுத்து இந்த பாயிண்ட்ஸ் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு சப்ஜெக்டில் எதெல்லாம் ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் அப்படின்றத கொஞ்சம் சொல்லிடுவேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே லாஸ்ட் மினிட் ரிவிஷன் அப்படின்ற வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோவில் ஒவ்வொரு சாப்டர்லேயும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸோ சில ப்ராப்ளம்ஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆன்சர்ஸ் சால்வ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கார்ப்பரேட் அக்கௌண்டிங் 2 பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு வந்து 2 மார்க் கொஷினுக்கு மட்டும் ஆன்சர் கிடையாது, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸுக்கு ஆன்சர்ஸ் சால்வ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் இருக்கிறதெல்லாம் ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரிப்பீட்டட் ப்ராப்ளம்ஸ், அது மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த வீடியோஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மற்றபடி எல்லா யூனிட்ஸுக்குமே தனித்தனியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய மார்க்லாம் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டுக்குள்ளேயும் போய் பாருங்கள். ஓகே, பேங்கிங் அக்கௌண்ட்ஸ், ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு அக்கௌண்ட்ஸ்குள்ளேயுமே நீங்கள் என்ன பண்ணி போய் பாருங்கள், வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு சப்ஜெக்ட் கண்டிப்பாக புரியும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கணுன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கார்ப்பரேட் அக்கௌண்டிங் 2 லிங்க், வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இன்ஃபர்மேஷன், நான் ஒரு சாப்டருக்கு பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ்னு போட்டு தம்ப்நெயில் இருக்கும், அதுக்கு நான் ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கேன். இந்த ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸும் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸும் வேறு சாப்டர் கிடையாது, ரெண்டும் ஒரே சாப்டர் தான். ஓகேவா? ஸோ முந்திலாம் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டருக்கு நேம் ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சாப்டர் படிக்கணும்னா நீங்கள் ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸோட பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், வீடியோஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுட்டு போக வேண்டியது பாஸ் பண்ணுறதுக்கு
கான்சன்ட்ரேட் அண்ட் ஃபார்மேட்ஸ் அண்ட் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் சம்மு போடணும், கண்டிப்பாக ஃபைனல் ஆன்சர் வர வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஓகேவா? நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு சம்ஸ் போட்டு பார்க்க தெரியும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ப்ராப்ளமும் நீங்கள் போட்டு பார்க்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா சாப்டர்லேயுமே உங்களுக்கு ஃபார்மேட் தான். அந்த ஃபார்மேட்டை வந்து திருப்பி திருப்பி படித்து எழுதி பாருங்கள். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யூனிட்டில் உங்களுக்கு அமால்கமேஷன், அப்சார்ப்ஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி இருக்கும். இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி இருக்கும். ஓகேவா? அப்போ என்னென்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படின்றத தெரிஞ்சுட்டு போங்க. அண்ட் பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு போங்க. ஓகே, அடுத்து கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த சாப்டர் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் தெரியுதோ தெரியலையோ, கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சாப்டர் புரியுதோ புரியலையோ, இதில் மொத்தம் 7 ஸ்டெப்பு 6 ஸ்டெப்பு முக்கியமான ஸ்டெப் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி ரேஷியோ கண்டுபிடிக்கிறது. அந்த ஹெட்டிங்கை போட்டு கேல்குலேஷனாவது போட தெரியணும், சம் கேல்குலேஷன். அடுத்து நீங்கள் கேபிட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். அடுத்து ரெவன்யூ ப்ராஃபிட். அந்த 7 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி போட்டு கடைசியாக ஒரு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். இதுதான் அதோட ஃபார்மேட். ஓகேவா? ஸோ கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபார்மேட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், வீடியோஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அதில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ. ஜஸ்ட் அந்த ஃபார்மேட்டை படிச்சுட்டு போங்க. அதே மாதிரி இந்த ஜேர்னல் என்ட்ரிஸை தெரிஞ்சுட்டு போங்க. ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஃபார்மேட்டை கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. உங்களுக்கு ஃபார்முலாஸ்லாம் இந்த கார்ப்பரேட் அக்கௌண்டிங் டூவில் பெருசாக கிடையாது, ஆனால் ஃபார்மேட் இருக்குது எல்லா சாப்டர்லேயுமே. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா P&L அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் வந்து ஃபார்மேட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அந்த ஃபார்மேட்டை கண்ணை மூடிட்டு நீங்கள் படிச்சுட்டு ஒரு 2-3 முறை எழுதி பாருங்கள். ஓகேவா? ஸோ அதே ஃபார்மேட்டை எழுதி நீங்கள் உங்களுக்கு கேல்குலேஷன் தெரியலன்னா கூட ஏதாவது ஒரு அமௌண்ட்டு கேல்குலேஷன்ஸ் போட்டு வச்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க்காக இருந்தால் மினிமம் 2 மார்க் 3 மார்க் கிடச்சிரும். 10 மார்க் சம்மாக இருந்தால் ஸ்டெப் மார்க் அப்படின்றது உங்களுக்கு உண்டு. ஸோ மினிமம் 4 மார்க் 5 மார்க் கிடச்சிரும். நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த ஃபார்மேட்டை கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸ்லேயுமே உங்களுக்கு இந்த P&L பேலன்ஸ் ஷீட்டுக்கெலாம் என்ன இருக்குது, ஃபார்மேட் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை தெரிஞ்சுட்டு போங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் உங்களுக்கு வந்து கரெக்டட் லைஃப் அஷ்யூரன்ஸ் ஃபண்டு சில இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அந்த ஃபார்மேட் தான். அதெல்லாமே நான் உங்களுக்கு இந்த 10 நாளில் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் வீடியோஸாக போட்டுகிட்டே இருப்பேன். தொடர்ந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. அந்த ஒரு சம் கான்சென்ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக 5 மார்க்கில் உங்களுக்கு வந்துடும் இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸில். ஓகேவா? அந்த ஃபார்மேட்டை தெரிஞ்சுட்டு போங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்கிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் ரிப்பீட்டடாக நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ்னு ஒரு சம் கேட்டிருப்பாங்க. நான் சொன்ன இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து ரீசெண்டாக அந்த நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அந்த சம்மை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து ப்ரீவியஸ் 5 இயர் கொஷின் பேப்பரில் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த 2 சம்மில் ஏதாவது ஒரு சம்மு கேட்டால் கூட நீங்கள் ஒரு 5 மார்க் ஃபுல்லாகவே அட்டன் பண்ண முடியும். அவ்வளோ ஈஸியான ப்ராப்ளம். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸ்லேயுமே உங்களுக்கு P&L பேலன்ஸ் ஷீட் இந்த 2 தான் என்ன கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டடாக ஃபார்மேட் தெரிஞ்சாலே நீங்கள் சம் போட முடியும். ஓகேவா? உங்களுக்கு சம்மே தெரியலனா கூட அட்லீஸ்ட் அந்த ஃபார்மேட்டை எழுதிட்டு வந்தால் அந்த ஸ்டெப் மார்க் 3 மார்க் 4 மார்க்கு கண்டிப்பாக 10 மார்க்கில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. லிக்விடேட் ஆர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் இதுக்குமே ஃபார்மேட் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இதுக்கெல்லாம் ஃபார்மேட் அப்லோட் பண்ணியிருந்தால் அந்த வீடியோ எல்லாமே எதுக்குள்ளே இருக்கும்னா உங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். அதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இல்லை எனக்கு கண்டுபிடிக்க தெரியல, உங்களுக்கு பர்டிகுலராக என்ன வேணுமோ கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. 2 மார்க்ஸ் வேணும், பேங்க் அக்கௌண்ட்ஸோட ஃபார்மேட் வேணும், இல்லை லிக்விடேஷனோட ஃபார்மேட் வேணும், நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, ஸோ முக்கியமான விஷயமே இதுதான். ஸோ இந்த 5 சாப்டர்லேயும் இந்த 10 நாள் இருக்குது உங்களுக்கு. டெய்லி வந்து கண்டிப்பாக ஃபார்மேட்டை திருப்பி திருப்பி எழுதி பாருங்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கொஷின் பேப்பரில் உங்களுக்கு பேங்கிங் அக்கௌண்ட்ஸோட P&L ஃபார்மேட்டே கேட்டிருக்காங்க. வெறும் ஃபார்மேட் எழுதுனா அதுக்கு 5 மார்க் உங்களுக்கு. ஓகேவா? அந்த மாதிரி உங்களுக்கு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, அந்த ஒரு ஃபார்மேட்டை எழுதுனா 5 மார்க்ஸ். ஸோ உங்களுக்கு
5 மார்க் கொஷின்லேயே சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஃபார்மேட்டை எழுத சொல்லி தான் கேட்குறாங்க. அந்த ஃபார்மேட்ஸை நீங்கள் எழுதி வச்சுட்டு வந்தீங்கன்னாலே கண்டிப்பாக பாஸ் மார்க் வாங்க முடியும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான 3 யூனிட் எல்லாத்தையும் என்னால் படிக்க முடியலன்னா நல்லா ஒரு 3 யூனிட்டை வந்து தரோவாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மற்ற 2 யூனிட்டில் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் படிச்சுட்டு போங்க. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விடேஷன் சாப்டர், இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட்ஸ், இந்த 3ம் ரொம்பவே ஈஸியான சாப்டர், புரிஞ்சுக்க முடியும். ஓகே, அண்ட் பேங்கிங்கும் இன்சூரன்ஸும் ஃபார்மேட் தெரிஞ்சால் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். லிக்விடேஷன் ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சது அப்படின்னா நீங்கள் போட்டுடலாம். இந்த 3த்துலேயுமே சம்ஸ் போட்டிருக்கேன், ப்ராப்ளம்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். தனித்தனியாக இந்த வீடியோஸ்க்கான லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இந்த சாப்டர்ஸை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு போங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ப்பரேட் அக்கௌண்டிங் 2 சப்ஜெக்டில் தியரி கொஷின் ஆன்சர்ஸ் 5 மார்க் 10 மார்க் கொஷின்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரிப்பீட்டட் கொஷின் ஆன்சர்ஸ் அப்படின்னு. ஓகேவா? அந்த 5 மார்க் 10 மார்க் கொஷின்ஸையும் நான் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன். தியரி கொஷின் என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம். ஸோ ப்ராப்ளம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறவங்க இந்த தியரி கொஷின் ஆன்சர்ஸை படிச்சுட்டு போங்க. 5 மார்க் 10 மார்க்லையும் படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்துச்சுன்னா அட்டன் பண்ண முடியும். ப்ராப்ளம் அட்டன் பண்ணுறதுக்கு பதில் தியரி கொஷின் ஆன்சர் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்படி அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக அதுலேயும் மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். இது தவிர எது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்றத சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் யூனிட் உங்களுக்கு அமால்கமேஷன், இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ இந்த அமால்கமேஷன் சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10 மார்க் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் 5 மார்க்ஸில் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு calculation of purchase consideration. ஓகே, ஸோ இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கேல்குலேட் பண்ணுறதுக்கு மொத்தம் 4 மெத்தட் இருக்குது. அதில் நெட் அசெட் மெத்தட் வந்து ரிப்பீட்டடாக திருப்பி கேட்பாங்க. மற்றபடி இன்னொரு நெட் பேமெண்ட் மெத்தடும் உங்களுக்கு திருப்பி கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த நெட் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் மட்டும்தான் உங்களுக்கு இந்த சாப்டரில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். 5 மார்க்ஸில் கம்பல்சரி ஒரு ப்ராப்ளம், பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ப்ராப்ளம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் படிச்சுட்டு போங்க. இந்த அமால்கமேஷன் சாப்டர்லேயே இது வந்து யூனிட் 1. இன்னொரு சாப்டர் இருக்குது, என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல். ஓகேவா? ஸோ இந்த ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் சாப்டர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மார்க் ஒரு 10 மார்க் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா. ஓகேவா? ஸோ இதுக்கும் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் அமால்கமேஷன் சாப்டரில் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ப்ராப்ளம் ஒரு 5 மார்க் படிச்சுட்டு போகலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு 5 மார்க் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ். ஓகே, நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் இதுக்கு வந்து பர்சன்டேஜ்லாம் இப்போ நியூவாக மாறி இருக்குது. இந்த வருஷம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நான். அந்த சம்மை நீங்கள் பார்த்துட்டு போங்க. உங்களோட புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸில் இல்லஸ்ட்ரேஷன் 1 ப்ராப்ளம். ஓகே, அந்த ஒரு ப்ராப்ளம் தான், ரொம்பவே ஈஸி. ஓகே, அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் இந்த பர்சன்டேஜ் தெரிஞ்சதுன்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போடலாம். உங்களோட புக்கில் வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் 1. ஓகே, இந்த ப்ராப்ளம் கம்பல்சரி ஒரு 3 வருஷமாக ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதனால் இந்த ஒரு 5 மார்க் ப்ராப்ளத்தை நீங்கள் கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு போங்க. பேங்க் கம்பெனி அக்கௌண்ட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க்கில் சம்டைம்ஸ் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்ட் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த சம்மும் நீங்கள் 5 மார்க் சம்முக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கலாம். சம்டைம்ஸ் மாற்றி வந்துடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸ். இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டட் லைஃப் அஷ்யூரன்ஸ் ஃபண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? கரெக்டட் லைஃப் இன்சூரன்ஸ் ஃபண்டு இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து ஈஸியான ப்ராப்ளம் மட்டும்தான். இந்த லைஃப் அஷ்யூரன்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெட் அசட்டிலேருந்து என்ன பண்ணணும்னா சில இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணும், சில இன்ஃபர்மேஷனை மைனஸ் பண்ணணும். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சது அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த சம்மு ஈஸியாக என்ன பண்ணலாம் 5 மார்க்ஸ் வாங்கிடலாம்.
நீங்கள் மறந்து போய் எதையாவது ஆட் பண்ணுறத லெஸ் பண்ணுறத ஆட் பண்ணுறதுல போட்டால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக என்ன கிடைக்கும், ஸ்டெப்ஸ் மார்க்ஸ் கிடைக்கும். அதனால் கேரண்டியாக நீங்கள் இந்த சம் வந்ததுன்னா அட்டன் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயே கூட வேல்யூவேஷன் பேலன்ஸ் ஷீட்னு ஒரு சம் இருக்குது. இந்த வேல்யூவேஷன் பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா இதுவுமே உங்களுக்கு 5 மார்க்கில் வந்தால் என்ன பண்ணலாம், நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ 5 மார்க்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட், நீங்கள் கம்பல்சரி தெரிஞ்சுட்டு போகணும் அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே மறுபடியும் சொல்கிறேன், எதெல்லாம் நீங்கள் எக்ஸாம் டைமில் படிக்கணுமோ உங்களுக்கு அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கார்ப்பரேட் அக்கௌண்டிங் 2 லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த சம்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு போங்க. ஓகே, இதை தவிர உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஒவ்வொரு சாப்டர்லேயுமே எந்தெந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, நீங்கள் புக்கில் எந்த சம்மை படிக்கலாம் அப்படின்ற யூனிட் வைஸ் வீடியோ, லாஸ்ட் மினிட் ரிவிஷன் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் எதெல்லாம் ஈஸியான ப்ராப்ளம் உங்களால் போட்டு பார்க்க முடியுமோ அந்த சம்ஸ்க்கான வீடியோஸும் அப்லோட் பண்ணுவேன். தொடர்ந்து வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி.